அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜிகே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுக்கான ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங், திறனறிவு மற்றும் காரணவியல் டாபிக்ஸ் எல்லாமே சிலபஸ் வைஸாக நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு இருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த டாப்பிக்கில் ஆல்ரெடி நம்ம 6 வீடியோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த 14 டாப்பிக்கில் ஆல்ரெடி 13 டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட் டாபிக் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் மாடல் சம்ஸ், அது பார்க்க போகிறோம். இதை பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த டாபிக் வந்து ஓவர். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வீடியோவா என்ன வரும் அப்படின்னா, இது வரலும் இந்த டாப்பிக்ல இருந்து கேட்டு வந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, இன்னைக்கு வந்து அப்ளிகேஷன் மாடல் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி டாப்பிக்ல போவோம். ஓகே, இப்போ 2 எண்கள் கொடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்துருந்தோம். இப்போ 2 எண்கள் கொடுத்து மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீ போமா இல்லை அப்படின்னா மீ சீமா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அந்த 2 எண்களோட மடங்குகள் வந்து எழுதிப்போம். அந்த மடங்குகளில் எது பொதுவான மடங்குகள்னு சொல்லி பார்ப்போம். அந்த பொதுவான மடங்குகளில் மிகச்சிறியது வந்து எது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுதான் வந்து அதோட மீசிமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு 4, 12 இருக்கு. அதோட மடங்குகள் எழுதும் அப்படின்னா 4, 8, 12, 16, 20, 24, 28, 32 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அடுத்து 12ஓட மடங்குகள் எழுதுனா 12, 24, 36, 48, 60, 72 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணிட்டோம், மடங்குகள் வந்து எழுதிட்டோம். அடுத்து அந்த மடங்குகளில் பொதுவான மடங்குகள் வந்து எதுன்னு பார்க்குறோம். பொதுவான மடங்குகள் வந்து என்னது, இதில் 12 இருக்கு, இங்கேயும் 12 இருக்கு, இங்கே 24 இருக்கு, இங்கேயும் 24, இங்கே 36 இருக்கு, இங்கேயும் 36 இருக்கு. அந்த பொதுவான மடங்குகள் வந்து நான் எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அந்த பொதுவான மடங்குகளில் மிகச்சிறியது ஏதோ அதுதான் வந்து அந்த எண்களோட மீசிமா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இந்த 4 மடங்குகளில் மிகச்சிறியது வந்து எது, 12. ஸோ 4க்கும் 12க்கும் மீசிமா வந்து என்ன அப்படின்னா 12 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இந்த மடங்குகள்லாம் எழுதிக்கிட்டே போகிறோம். இந்த மடங்குகள் ஃபஸ்ட்டு எங்கே ஒரே இடத்துல மீட் ஆகுதோ அதுதான் அந்த இரு எண்களோட மீசிமா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எப்படி அந்த மீட் ஆகுறது எப்படி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ வந்து 2, 3 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் 2ஓட மடங்குகள் வந்து நான் எடுத்து எழுதிக்கிறேன். 2, 4, 6, 8, 10, 12. இப்போ கீழே இருக்க சீரீஸ்ல வந்து நான் 3ஓட மடங்குகள் எழுதிக்கிறேன். 3, 6, 9, 12 அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ இந்த 2 சீரீஸும் எங்கே மீட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6ல் மீட் ஆகுது, 12ல் மீட் ஆகுது, அதே மாதிரி 18ல் மீட் ஆகும், 24ல் மீட் ஆகும், இந்த மாதிரி 30ல் மீட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். முதல்ல எங்கே மீட் ஆகுதோ அதுதான் வந்து அந்த இரு எண்களோட மீசிமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். இப்போ 2க்கும் 3க்கும் என்ன மீசிமா, 6 அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். இதே கான்செப்ட் தான் வந்து அப்ளிகேஷன் சம்ல கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு 8 மணி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. கேள்வி வந்து எப்படி வரும்னா, இப்போ வந்து டைம் வந்து 8 மணி. இப்போ 2 நிமிஷத்துக்கு ஒரு பெல் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி 3 நிமிஷத்துக்கு இன்னொரு பெல் வந்து அடிச்சுட்டே இருக்கு. இந்த 2 பெல்லும் சேர்ந்து அடுத்து எப்போ ஒண்ணா சேர்ந்து ஒலி எழுப்பும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்டாங்க அப்படின்னா இந்த இரு எண்களுக்கு நீங்க மீசிமா கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். 2க்கும் 3க்கும் மீசிமா கண்டுபிடிச்சிங்கன்னா 6ன்னு வருது. அந்த 6 அப்படிங்கிற அந்த 6 நிமிஷத்துல தான், அடுத்த 6வது நிமிஷத்துல தான் இந்த 2 பெல்லும் சேர்ந்து ஒலி எழுப்பும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். அதோட மடங்கள் எழுதிக்கிட்டேன். எப்போ ஒண்ணா சேர்ந்து எடுக்கும், 6ல சேர்ந்து ஒலி எழுப்பும், 12ல எழுப்பும், அதே மாதிரி 18, 24, 30ன்னு சொல்லலாம். அடுத்து எப்போ ஒலி எழுப்புதுன்னு சொல்லி தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதை மட்டும் தான் எழுத போறோம். அப்படின்னா அந்த 2 எண்களுக்கும் மீசியமா கண்டுபிடிச்சா போதும். ஸோ இப்போ டைம் வந்து 8 அப்படின்னா அடுத்து டைம் 8, 6க்கு வந்து ஒண்ணா சேர்ந்து ஒலி எழுப்பும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது ஒரு டைப் ஆஃப் கேள்வி. இன்னொன்று வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்போ டைம் வந்து 8 மணி, அடுத்து டைம் வந்து 8:30. 8:30க்குள்ள எத்தனை டைம் வந்து இந்த 2 பெல்லும் ஒண்ணா சேர்ந்து ஒலி எழுப்பும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ அதோட மீசிமா இந்த மடங்குகள் வந்து நம்ம எழுதிட்டே போவோம். எப்பெல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒலி எழுப்பும் அப்படின்னா 6, 12, 18, 24, 30. ஸோ டோட்டலா 5 டைம் சேர்ந்து ஒலி எழுப்பும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனா அது ஆன்சர் வந்து 5 கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ வந்து டைம் வந்து 8, இங்க வந்து ஒரு டைம் சேர்ந்து ஒலி எழுப்பியிருக்கோம். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி
எத்தனை டைம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா கூட வந்து ஒன்று சேர்த்துக்கோங்க. அதான் அதோட ஆன்சர். கேள்விகள் வந்து எப்படி வரும், ஒரு டைம் கொடுத்துருவாங்க, 2 இதோ இல்லை 3 இதோ கொடுத்துருவாங்க, 2 பெல்லு இல்லைன்னா 3 பெல் அந்த மாதிரி கொடுத்துட்டு அடுத்து எப்போ ஒன்றா சேர்ந்து ஒலி எழுப்போம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை அப்படின்னா ஒரு ஒரு சர்க்குலர் கிரவுண்டு, ஒரு வட்ட மைதானத்தில் ஒருத்தர் வந்து ஏங்கிற நபர் வந்து ஒரு 10 செகண்ட்ல 10 நிமிஷத்துல அந்த மைதானத்தை ஒரு டைம் ஓடி முடிச்சிருவாரு. பிங்கிற நபர் வந்து 20 நிமிஷத்துக்கு ஒரு ரவுண்டு ஓடி முடிச்சிருவாரு. சி வந்து 60 நிமிஷத்துக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து ஒரு ரவுண்டு ஓடி முடிச்சிருவாருன்னு கேட்குறாங்க. இப்போ 3 பேரும் வந்து எப்போ ஒன்றா சந்திப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த 3 நம்பருக்கும் மீசிமா கண்டுபிடிச்சிக்கினா போதும். அதை வச்சு நீங்கள் அடுத்து ஆன்சர் சொல்லிடலாம். இதே கேள்வி வந்து இன்னொரு டைப்பாக எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரு டைம் கொடுத்துருவாங்க. இப்போ 8லேருந்து 8:30 அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லை அப்படின்னா டைரெக்டாக 30 நிமிஷத்துக்குள்ள இந்த பெல் எல்லாம் எத்தனை டைம் சேர்ந்து ஒலி எழுப்போம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. நீங்கள் சம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக புரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு டைப் ஆஃப் அப்ளிகேஷன் சம்மு. இன்னொன்று வந்து என்ன இருக்கு அப்படின்னா இப்போ வந்து 5 மேக்ஸ் புக் இருக்கு. இங்கே வந்து 10 இங்கிலீஷ் புக் இருக்கு. இங்கே ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அது வந்து எத்தனை பேருன்னு தெரியாது. இப்போ கேள்விகள் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா இருக்கிற புத்தகங்கள்ல அதிகபட்சம் எத்தனை பேருக்கு சமமாக பிரித்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேள்வி வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா இருக்கிற புக்ஸ் எல்லாம் அதிகபட்சம் எத்தனை பேருக்கு சமமாக பிரித்து கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இதில் வந்து கீவேர்டு வந்து என்ன அப்படின்னா அதிகபட்சம், கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதிகபட்சம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும், மீ பேவா கண்டுபிடிக்கணும். இதே வந்து கேள்விகள் வந்து இருக்கிற புத்தகங்கள்ல எல்லாருக்கும் சமயமாக கொடுக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் எத்தனை புக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து மீ சீமா கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து கீவேர்டு அதிகபட்சம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா மீ பேவா கண்டுபிடிக்கணும். குறைந்தபட்சம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா மீ சீமா கண்டுபிடிக்கணும். இது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கினா போதும். சம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். சரி, சம் பார்ப்போம். ஓகே. 8, 12, 16, 28 வினாடிகள் இடைவெளியில் 4 மணிகள் ஒலிக்கின்றன. காலை 11:56 மணிக்கு. இங்க வந்து டைம் பார்த்துக்கோங்க. அது இல்லாம அது வந்து ஏஎம்மா பிஎம்மா, முற்பகலா பிற்பகலான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. காலைன்னு சொல்லிட்டாங்க, அதனால வந்து முற்பகல். முற்பகல் 11:56 மணிக்கு அவை ஒரே நேரத்தில் ஒலிக்கத் தொடங்குகின்றன எனில் மீண்டும் அவை எப்பொழுது ஒரே நேரத்தில் ஒலிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், கொடுத்துருக்க நம்பருக்கு நம்ம வந்து மீசிமா கண்டுபிடிப்போம். அந்த மீசிமா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதான் அதோட ஆன்சர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். இப்போ வந்து 8, 12, 16, 28 இதோட மீசிமா வந்து என்னது, 2, 4, 6, 8. ஓகே, இதுக்கப்புறம் போட முடியாது, நம்ம அப்படியே போட்டுப்போம். 2, 2, 4, 8, 8, 3, 24, 48, 48 இன்ட்டு 7 336. ஸோ இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்க, அடுத்து வந்து 336 செகண்ட்ஸ் கழிச்சு தான் இந்த எல்லா மணிகளும் சேர்ந்து ஒலிக்க தொடங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து செகண்ட்ஸில் இருக்கு, இங்கே வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து அது செகண்ட்ஸில் இருக்க நொடிகளில் இருக்கிறதுனால அதை வந்து நிமிடங்களாக மாற்றிக்கணும். அப்படி மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், 60ஆல் வந்து வகுத்துப்போம். இதுக்கப்புறம் போட்டால் புள்ளியில் போயிடும். ஸோ இதை அப்படியே வச்சுக்கிறோம். கடிகார திசையில் இதை அப்படியே எழுதுறோம். அது எப்படி எழுதுவோம் அப்படின்னா 5/36/60. இங்கே ஸ்டார்ட் பண்ணி 5/36/60 அப்படின்னு சொல்லி எழுதுறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா 5 நிமிஷம் 36 செகண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். 5 நிமிஷம் 36 செகண்ட் கழிச்சு தான் மறுபடியும் வந்து டைம் இந்த எல்லா மணிகளும் சேர்ந்து ஒன்றா ஒலிக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி டைம் கொடுத்துருக்காங்க.
11:56 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நம்ம வந்து 5 நிமிஷம் 36 செகண்ட் நம்ம சேர்த்திக்கணும். அடுத்து எப்போ ஒண்ணா சேர்ந்து ஒலி அடிக்கும்னு சொல்லிட்டு. இப்போ கூட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி வரும். 11:61.36 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ நம்ம வந்து எப்பயுமே 60 நிமிஷம் தான் ஒரு 1 மணி நேரம் அப்படின்னு சொல்லி கணக்கு வைப்போம். ஸோ இதை தாண்டி போயிடுச்சு. அப்படின்னா இங்கே என்னது 12:01.36 இந்த மாதிரி எழுதிக்கலாமா? இந்த இடத்துல நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. 12:01.36 அப்படின்னு சொல்லி வரும். இது வந்து முற்பகலா பிற்பகலா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இங்கே வந்து காலையில் 11:56க்கு வருது. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னா மதியானம் ஆகிடும். ஸோ 11:36 பிற்பகல் அப்படிங்கிறது தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி போடணும். முற்பகல் பிற்பகலில் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. கரெக்டாக என்ன டைம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த கேள்விக்கான பதில் வந்து 12:01.36 பிற்பகல். கேள்வியில் வந்து என்ன இருக்குன்னு பார்க்கணும். வினாடிகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆப்ஷனில் வந்து என்ன கேட்குறாங்கன்னு சொல்லி பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்த கேள்வி பார்ப்போம். இப்போ ABCD என்ற 4 நபர்கள் ஒரே நேரத்தில் ஒரு வட்ட வடிவ தோட்டத்தை சுற்றி ஒரே திசையில் ஓடத் தொடங்குகிறார்கள். A ஒரு சுற்றை நபர் A 30 நிமிடங்களிலும், நபர் B 60 நிமிடங்களிலும், நபர் C 90 நிமிடங்களிலும், நபர் D 105 நிமிடங்களிலும் முடிக்கிறார்கள் எனில் எவ்வளவு நேரத்திற்கு பிறகு அவர்கள் மீண்டும் தொடக்க இடத்தில் சந்திப்பார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 4 நம்பர் 4 டைம் கொடுத்துட்டாங்க. 30, 60, 90, 105. இதோட எல்சிஎம் வந்து கண்டுபிடிச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் போட முடியாது. ஸோ இப்படியே போட்டுப்போம். 5 × 3 15, 30, 60, 180, 180 × 7. ஓகே, அடுத்து 1260. இங்கே என்ன டைம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்களா இல்லை மினிட்ஸில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே நிமிடங்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து 1260 நிமிடங்கள் கழிச்சு தான் இது வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த தொடக்க இடத்துலேயே சந்திப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இது வந்து மினிட்ஸில் இருக்குது. இது வந்து ஹவர்ஸில் மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 60ஆல் வகுத்துப்போம். வகுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? ஸோ அடுத்து 21 மணி நேரம் கழிச்சு தான் இங்கே ஒன்றா சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா 21 மணி நேரம். இந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும்? மீசியமாக தான் கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து அடுத்து என்ன டைமுக்கு அப்புறம் இங்கே ஒன்றா சந்திக்க போகிறான்னு தான் கேட்டிருக்காங்க. டைரெக்டாக இங்கே 21 கண்டுபிடிச்சிட்டோம். அது அப்படியே நாங்கள் ஆப்ஷனில் இருக்குது. 21 மணி நேரம் அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். ஓகே, இப்போ அடுத்த கேள்வி போவோம். 4 வெவ்வேறு மின்னணு உபகரணங்கள் எழுப்பும் ஒலி இடைவெளிகள் முறையே 30 நிமிடங்கள், 1 மணி நேரம், 1 மணி 30 நிமிடங்கள், 1 மணி 45 நிமிடங்கள். அவை அனைத்தும் நண்பகல் 12 மணிக்கு ஒருங்கிணைந்து ஒலி எழுப்பினால் அடுத்து எப்பொழுது ஒன்றிணைந்து ஒலி எழுப்பும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்படின்னா நண்பகல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. 12 மணி அப்படின்னு சொல்றோம். மறுபடியும் எப்போ சேர்த்து ஒன்றா ஒலி எழுப்புன்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே வந்து நிமிடங்கள் இருக்குது, இங்கே மணி நேரம் இருக்குது. எல்லாம் ஒரே இதாக மாற்றிப்போம் நிமிடங்களா. இப்போ 1 மணி நேரம்னா என்னது? 60 நிமிஷம். 1 மணி நேரம் 30 நிமிஷம் அப்படின்னா என்னது? 90 நிமிஷம். 1 மணி நேரம் 45 நிமிஷங்கிறது நம்ம 105 நிமிஷம் அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த நம்பருக்கு தான் நம்ம போன இதில் எல்சிஎம் கண்டுபிடிச்சோம். ஸோ நான் டைரெக்டாக எடுத்துக்கிறேன். 1260. இது வந்து மினிட்ஸில் இருக்குது. அது வந்து நான் ஹவரில் மாற்றுறேன். அப்படின்னா நான் 60ஆல் வகுத்துப்பேன். மறுபடியும் 21 மணி நேரம் கழிச்சு தான் எல்லா உபகரணங்களும் ஒன்றா சேர்ந்து மின்னணு உபகரணங்கள் எல்லாம் சேர்ந்து ஒலி எழுப்பும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ வந்து 12 மணின்னு கொடுத்துட்டாங்க. இதை வந்து அடுத்து அப்படியே 21 மணி நேரம் கூட்டிக்கணும். இதை நான் எப்படி கூட்டும் அப்படின்னா மறுபடியும் ஒரு 12 மணி நேரம் கூட்டினேன் அப்படின்னா
12 AM மாறிடும். இப்போ மீதி வந்து 9 தான் இருக்கு. இன்னொரு 9 கூட்டினேன் அப்படின்னா 9 மணிக்கு காலைல வந்து எல்லாம் சேர்ந்து ஒண்ணா ஒலி எழுப்பும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். இங்க வந்து 12 PM கேள்வியில கொடுத்திருந்தாங்க. அது கூட நான் 21 கூட்டிக்கிறேன். இந்த 21 தான் 2ஆ பிரிச்சிருக்கேன். 12, 9ன்னு சொல்லிட்டு. இது ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 12 PMனா நான் 12 கூட்டினேன் அப்படின்னா 12 AM மாறிடுது. அதுக்கப்புறம் இதோட 9 கூட்டினேன் அப்படின்னா 9 மணி. 9 AM அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். ஓகே. இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. இப்போ அடுத்து அப்ளிகேஷன் சம்ல இந்த மாதிரி அடுத்த சம். இப்போ வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு டைம் கொடுத்துட்டு இன்னொரு டைமுக்குள்ள அடுத்து எப்போ சந்திப்பாங்க, அடுத்து எப்போ ஒண்ணா சேர்ந்து ஒலி எழுப்போம், அந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருந்தாங்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 மணிகள், இந்த முதல் கேள்வி 5 மணிகள் ஒன்றாக ஒலிக்கத் தொடங்கி முறையே 5, 10, 15, 20, 25 வினாடிகள் இடைவெளிகளில் ஒலிக்கின்றன எனில் 1 மணி 20 நிமிடங்களில் அவை எத்தனை முறை ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எத்தனை முறைன்னு கேட்டிருந்தாங்களாவே நம்ம என்ன சொல்லியிருந்தோம், கிடைக்கிற ஆன்சரோட ஒன்று கூட்டிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன் அப்படின்னா இந்த 0th டைம் அப்பயே வந்து ஒண்ணா சேர்ந்து ஒரு டைம் ஒலி எழுப்பியிருக்கோம். அதனால கிடைக்கிற ஆன்சரோட ஒன்று நம்ம வந்து கூட்டிக்கணும், அவ்வளவுதான். இப்போ 5, 10, 15, 20, 25 இதோட மீசியமா கண்டுபிடிக்கிறோம். ஓகே. 10, 30, 60, 60 × 5 300 அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா இங்க வந்து என்ன என்ன இது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. செகண்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 1 மணி 20 நிமிடங்கள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து அதை வந்து இது வந்து செகண்ட்ஸ்ல இருக்கு. இதை வந்து நம்ம என்ன எதில் மாற்றணும், மினிட்ஸ்ல மாற்றணும். அப்போ அந்த 300 வந்துட்டு நம்ம 60ஆல் வகுப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒலி எழுப்புது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இங்க வந்து ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1 மணி நேரம் 20 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ 1 மணி நேரம்னா எத்தனை, 60 நிமிஷம். அது கூட ஒரு 20 நிமிஷம் சேர்த்துக்கோங்க. டோட்டலா 80 மினிட்ஸ். 80 மினிட்ஸ்ல எத்தனை டைம் வந்து ஒண்ணா சேர்ந்து ஒலி எழுப்பியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து ஒண்ணா சேர்ந்து ஒலி எழுப்புன்னு சொல்லியிருக்கோம். மொத்தம் கொடுத்துருக்க டைம் 80. அதை அப்படியே நம்ம வகுத்துக்கிட்டோம் அப்படின்னா 80/5 16 அப்படின்னு சொல்லி வரும். நீங்க வந்து 16 ஆன்சர் போட்டக்கூடாது. 16 + 1. இந்த 1ங்கிறது வந்து என்ன அப்படின்னா 0th டைம். ஸோ இந்த 17 முறைகள் ஒண்ணா சேர்ந்து ஒலி எழுப்பியிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆன்சர் கண்டுபிடிக்கும். அவ்வளவுதான். அடுத்த சம் பார்ப்போம். இப்போ 6 மணிகள் ஒன்றாக ஒலிக்கத் தொடங்கி முறையே 2, 4, 6, 8, 10 மற்றும் 12 வினாடிகள் இடைவெளியில் மீண்டும் ஒலிக்கின்றன எனில் 30 நிமிடங்களில் எத்தனை முறை அவை ஒன்றாக ஒலித்திருக்கும் சொல்லியிருக்காங்க. கேள்விகள் வந்து 30 நிமிடங்கள் கொடுத்திருக்காங்க. இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, வினாடிகள் கொடுத்திருக்காங்க. எல்சிஎம் கண்டுபிடிப்போம். அது வந்து வினாடிகள்ல இருக்கும். அதை வந்து நீங்க நிமிடங்களுக்கு மாத்துறோம். இங்க வந்து எத்தனை முறை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னாவே என்னது, ஆன்சர் கூட ஒன்று வந்து நம்ம கூட்டிக்குவோம். ஓகே. ஃபர்ஸ்ட் 2, 4, 6, 10, 8, 10, 12 அப்படின்னு சொல்லி இருக்கு. இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன நம்பர் ஈஸியா இருந்துச்சு அப்படின்னாலே பெரிய நம்பர் எடுத்துப்போம். இப்போ 120 தான் இதோட எல்சிஎம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே சொல்லிடலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்க போட்டு கூட சொல்லுங்க. ஓகே. 10, 30, 60, 120 அப்படின்னா 120 செகண்ட்ஸ்ல இருக்கு. இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நிமிடங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நிமிடங்களுக்கு மாற்றணும், மினிட்ஸ்க்கு மாற்றணும். அப்படின்னா என்ன பண்ணுவோம், 60ஆல் வகுத்துப்போம். ஸோ இதை வந்து என்னது 2 நிமிஷம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படின்னா என்னது 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து 6 மணிகளும் ஒன்றாக சேர்ந்து ஒலிக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ மொத்தம் டைம் வந்து 30 நிமிஷம். இப்போ 2 நிமிஷத்துக்கு ஒன்றா சேர்ந்து ஒலிச்சிச்சு அப்படின்னா எத்தனை டைம் வரும், 15 டைம் வந்து ஒன்றா சேர்ந்து ஒலிச்சிருக்கோம். ஆனால் இது நம்ம வந்து ஆன்சர் போடக்கூடாது. எப்பயுமே 0th டைம், இந்த 1ங்கிறது 0th டைம். ஸோ டோட்டலாக 16 டைம் வந்து ஒன்றா சேர்ந்து ஒலி எழுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆன்சர் கண்டுபிடிக்கும். அவ்வளோதான். அடுத்த சம் பார்க்குறோம்.
4 மணிகள் ஒன்றாக ஒலிக்கின்றன. அவைகள் முறையே 15 நொடி, 12 நொடி, 15 நொடி, 20 நொடி மற்றும் 30 நொடி என்ற இடைவெளியில் ஒலிக்கின்றன. எனவே 8 மணி நேரத்தில் எத்தனை முறை ஒலிக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விகள் கேட்குறாங்க. இப்போ வந்து 12, 15, 20, 30 இதுவும் பார்த்த உடனே சொல்லலாம். இந்த 30 வச்சு சொல்லலாம். அடுத்த மடங்கு வந்து 60. ஸோ 60ஆ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீள்வகுத்தல் முறையில் கூட போட்டுக்கோங்க. பத்து 10 × 3 30, 30 × 2 60. ஸோ டோட்டலாக இங்கே வந்து நொடிகளில் தான் இருக்குது. இப்போ 60 செகண்ட்ஸ்க்கு ஒரு டைம் வந்து ஒன்றா சேர்ந்து ஒலி எழுப்புதுன்னு சொல்லி. இப்போ 60 செகண்ட்ஸ் அப்படின்னா எத்தனை நிமிஷம்? இப்போ மினிட்ஸ்க்கு மாற்றணும் அப்படின்னா 60/60 1 நிமிஷம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து ஒன்றா சேர்ந்து ஒலி எழுப்புது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 8 மணி நேரத்தில் எத்தனை முறை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எத்தனை முறைனாலும் என்ன பண்ணுவோம், ஆன்சர் கூட ஒன்று சேர்த்துப்போம். இப்போ 8 மணி நேரம் இருக்கு. இந்த 8 மணியை வந்து நான் மினிட்ஸாக மாற்றிப்பேன். இப்போ 8 ஹவர்ஸை வந்து நான் மினிட்ஸாக மாற்றணும் அப்படின்னா 60 பெருக்கிக்க போகிறேன். ஸோ டோட்டலாக 480 நிமிடங்கள் இருக்கு. இப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து ஒன்றா சேர்ந்து ஒலி எழுப்புச்சு அப்படின்னா இப்போ 480 நிமிஷத்துக்கு எத்தனை டைம் வந்து ஒன்றா சேர்ந்து ஒலி எழுப்பும் அப்படின்னா 480 டைம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் இந்த எப்பயுமே நம்ம சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி ஆன்சர் வரும்போது ஒன்று சேர்த்துக்கோங்க. இது 0th டைமு. ஸோ டோட்டல் ஆன்சர் வந்து 481 அப்படின்னு சொல்லி ஆன்சர் கண்டுபிடிங்க. அவ்வளோதான். எத்தனை முறை அப்படின்னு சொல்லி கேள்விகளில் கேட்டிருந்தாங்க அப்படின்னாலே ஆன்சர் கூட நீங்கள் வந்து ஒன்று வந்து சேர்த்துக்கணும். அவ்வளோதான். இங்கே வந்து டோட்டலாக 108 தளங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஃப்ளோர் ஒரு அடுக்குமாடி 108 தளங்களை கொண்ட ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஏ மற்றும் பி என இரு மின் தூக்கிகள் லிஃப்ட் உள்ளன. 2 மின் தூக்கிகளும் தரைத்தளத்திலிருந்து தொடங்கி முறையே ஒவ்வொரு 3வது மற்றும் 5வது தளத்தில் நின்று செல்கின்றன. எத்தனை தளங்களில் இவ்விரண்டு மின் தூக்கிகளும் ஒன்றாக நின்று செல்லும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இப்போ வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து மொத்தம் 108 ஃப்ளோர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு 3rd ஃப்ளோர்லையும் 5வது ஃப்ளோர்லையும் அந்த லிஃப்ட் வந்து நின்று போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எத்தனை ஃப்ளோரில் வந்து 2 லிஃப்ட்டும் ஒரே டைமில் வந்து நின்று போகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா இந்த 2 நம்பருக்கு நம்ம மீசியமாக கண்டுபிடிக்கிறோம். இது நீங்கள் பார்த்தோன்னே சொல்லலாம். இதுக்கும் சம்மந்தெல்லாம் டைரெக்டாக பெருக்கிக்கலாம். 15 தான் அதோட மீசியமா. 3 × 5 15. ஸோ ஒவ்வொரு 15வது ஃப்ளோர்லேயும் வந்து இது வந்து நிற்கும். அப்படின்னா 15வது ஃப்ளோரில் ஒரு டைம் நின்றுருக்கும், 30வது ஃப்ளோரில் ஒரு டைம் நின்றுருக்கும், 45வது ஃப்ளோரில் 2 லிஃப்ட்டும் சேர்ந்து ஒரே டைமில் நின்றுருக்கும். அடுத்து 60, அடுத்து 75, 90, 105. இதுக்கப்புறம் போகக்கூடாது. ஏன்னா டோட்டலாகவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 108 அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக எத்தனை இடத்துல நிற்கும்? 15, 30, 45, 60, 75, 90. ஸோ டோட்டலாக 7 இடம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். 7 ஃப்ளோரில் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் 0th ஃப்ளோரும் அதையும் நம்ம சேர்த்துக்கணும். 7 + 1. ஸோ டோட்டலாக 8 டைம்ஸ் இந்த 2 லிஃப்ட்டும் ஒரே டைமாக ஒரே ஃப்ளோரில் வந்து நின்று போகும் அப்படின்ற மாதிரி ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதோட ஆன்சர் வந்து 8. சரி, அப்ளிகேஷன் நம்மளே அடுத்த மாடல் பார்ப்போம். ஓகே, முதல் கேள்வி. நூல் விற்பனையாளர் 175 ஆங்கில நூல்களையும் 245 அறிவியல் நூல்களையும் 385 கணித நூல்களையும் வைத்துள்ளார். ஒவ்வொரு பெட்டியிலும் பாட வாரியாக சம எண்ணிக்கையில் 3 பாட நூல்களையும் வைத்து விற்க விரும்புகிறார். அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இதில் கீவேர்டு என்னது? அதிகபட்சம். அதிகபட்சம்னா என்ன கண்டுபிடிக்கிறோம்? மீ பேவா தான் கண்டுபிடிக்கணும். இந்த கீவேர்டு பார்த்தோம்னா அதிகபட்சம் அப்படின்னா மீ பேவா கண்டுபிடிக்கிறோம். இப்போ அந்த 3 எண்களுக்கும் மீ பேவா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா போதும். இப்போ 175
இதை வந்து நான் 5ஆல் போட்டேன் அப்படின்னா 30 டைம் 150, ஸோ 35. 50 டைம் 250, ஸோ 1 குறைச்சிட்டோம் அப்படின்னா 49. 70 டைம் 350, அதோட ஒரு 35 அப்படின்னா 77 அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுக்கு நம்ம காமனாக என்ன போட்டோம் அப்படின்னா 7, 5, இங்கே 7, இங்கே 11. நம்ம மீசிமாவுக்கு என்ன பண்ணுவோம், இங்கே 1 ஆகிற வரலும் போட்டே போவோம். இப்போ மீபேவாவுக்கு வந்து இங்கே போட்ட நம்பர் வந்து நம்ம 3லையுமே 3 எண்களை இருக்கிற எல்லா எண்கள்லையும் அது வகுப்படணும். அப்படின்னா மட்டும்தான் போடணும். இல்லை அப்படின்னா இங்கேயே நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் நான் எந்த நம்பர் போட்டாலும் ஏதாவது ஒரு நம்பர் வந்து வகுப்படாமல் போயிடும். ஸோ நான் இங்கேயே ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போ இந்த எண்ணோட மீபேவா, இந்த 3 எண்ணோட மீபேவா வந்து 35 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட ஆன்சர் வந்து 35. அதிகபட்சம் 35 பெட்டிகள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி ஆன்சர் சொல்லிடலாம். இதில் வந்து கீவேர்டு வந்து அதிகபட்சம் இருக்கா அப்படிங்கிறதுனால மீபேவா தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்த சம் பார்ப்போம். ஒரு வகுப்பில் பிரிவு ஏவில் 56 மாணவர்களும் பிரிவு பியில் 58 மாணவர்களும் உள்ளனர். பிரிவு ஏ அல்லது பிரிவு பி மாணவர்களிடையே சமமாக பகிர்ந்தளிக்கப்படும் வகையில் அவர்களின் நூலக வகுப்பிற்கு தேவைப்படும் குறைந்தபட்ச புத்தகங்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ குறைந்தபட்சம் அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும்? மீசிமா தான் கண்டுபிடிக்கணும். அப்போ கொடுத்துருக்க 2 நம்பருக்கும் மீசிமா கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் அதோட ஆன்சரு. இப்போ 28, 29 இதுக்கப்புறம் போட முடியாது. ஸோ இது வந்து நான் டைரெக்டாக அப்படியே பெருக்கிக்கிறேன். வந்து 28 × 29 நான் எப்படி போடலாம் அப்படின்னா 28 ஸ்கொயர் தெரிஞ்சால் போதும். 784. இதோட ஒரு 28 சேர்த்துக்கிட்டா 29 டைம் வந்துடும். 812. இங்கே ஒரு 2 இருக்கு. இப்போ 1624. குறைந்தபட்சமாக இத்தனை புத்தகங்கள் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடும். இப்போ குறைந்தபட்சம் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஓகே, லாஸ்ட் சம். இப்போ 7 மீட்டர், 3.85 மீட்டர் மற்றும் 12.95 மீட்டர் ஆகிய நீளங்களை சரியாக அளக்க பயன்படும் மிகப்பெரிய நீளத்தை காண்க. கீவேர்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? மிகப்பெரிய அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும்? மீபேவா தான் கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன்ல வந்து என்ன இருக்கு? சென்டிமீட்டர்ல இருக்கு. கேள்வியில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எல்லா ஆப்ஷனையும் வந்து நீங்க சென்டிமீட்டரா மாத்திக்கோங்க. இப்போ 1 மீட்டர் அப்படிங்கிறது எவ்வளோ? 100 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 7 மீட்டர் வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? 700 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அதே மாதிரி 3.85 மீட்டர் எப்படி எழுதுவோம்? 385 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அடுத்து 12.95 மீட்டர் நம்ம எப்படி எழுதுவோம்? 1295 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி எழுதுறோம். இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க? மிகப்பெரிய நீளம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 3 நம்பருக்கும் மீபேவா கண்டுபிடிச்சா போதும். ஓகே, இப்போ 7ல் போட்டோம் அப்படின்னா இது வந்து 100ன்னு வரும். 5 டைம் 350, அப்போ 55. இது வந்து 185. அடுத்து 5ஆல் போட்டோம் அப்படின்னா இங்கே 20, இங்கே 11, இது வந்து 37 அப்படின்னு சொல்லி வரும். இதுக்கப்புறம் நான் எந்த நம்பர் போட்டாலும் ஏதோ ஒரு நம்பர் வந்து வகுப்படாது. ஏன்னா நம்ம மீபேவா தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஸோ 7 × 5 என்னது? 35. 35 சென்டிமீட்டர். நம்ம இது எல்லாமே சென்டிமீட்டரில் தான் எடுத்திருக்கோம் அப்படின்னால ஆன்சர் வந்து 35 சென்டிமீட்டர் தான் ஆப்ஷன் இருக்கு. அவ்வளோதான். ஓகே, இந்த அப்ளிகேஷன் சம்மும் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ ஓவராலாக ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎஃப் டாப்பிக்கில் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த அப்ளிகேஷன் சம்மும் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிடுவோம். இப்போ கேள்வி வந்து எப்படி கேட்பாங்க? ஒரு டைம் கொடுத்துருவாங்க. 8ன்னு கொடுத்து அடுத்து எப்போ ஒன்றா சேர்ந்து ஒலி எழுப்போம் அப்படின்னு சொல்லி ஒலி எழுப்போம் ஒன்றா சேர்ந்து சந்திக்கிறாங்க அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா இருக்கிற எண்களுக்கெல்லாம் மீசிமா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா போதும். அது அப்படியே அந்த டைமோட கொட்டி போட்டுருணும். இதே கேள்வி வந்து 8லேருந்து 8:30க்குள்ள எத்தனை டைம் ஒலி எழுப்போம், எத்தனை டைம் ஒன்றா சேர்ந்து சந்திப்பாங்க அந்த மாதிரி கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னா
நீங்கள் எத்தனை டைம்னு கண்டுபிடிச்சோ அது கூட நீங்கள் வந்து ஆன்சரோட ஒன்று கூட்டிக்கணும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு கீவேர்டு சொல்லியிருந்தோம். குறைந்தபட்சம், அதிகபட்சம், மிகச்சிறிய, மிகப்பெரிய அந்த மாதிரி 4 கீவேர்ட் இருந்தது. அதில் வந்து இந்த குறைந்தபட்சம், மிகச்சிறிய அப்படின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஆன்சரு. சப்போஸ் கேள்வியில் வந்து மிகப்பெரிய இல்லை அதிகபட்சம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா மீபேவை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஆன்சரு. ஓகே, அடுத்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.